ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே பாராக வாசிக்கின்றோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரராக தாவீது அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரர் தாவீது ஒரு நல்ல போர் வீரராய் காணப்பட்டார். ஒரே கல்லினால் கோலியாத்தை வீழ்த்தினவர். இப்பொழுது அவர் ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். அவருக்கு ஆலோசனைக்காரர்கள் காணப்பட்டிருந்தார்கள். தங்களுடைய உயிரையும் அற்பமாக எண்ணும் அளவுக்கு 3 சேவகர்கள் அவருக்கு காணப்பட்டார்கள். ஆனால் இவை எல்லாவற்றின் மீதும் நம்பிக்கையுடையவராக அவர் காணப்படாமல், அவருடைய நம்பிக்கை யார் மேல் காணப்பட்டது என்று சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கையுடையவராக காணப்பட்டபடியால் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவரை வெட்கப்படுத்தவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின பொழுது தாவீதினுடைய ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேல் அப்சலோமை சார்ந்து கொண்டு தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் தாவீது கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தபடியால் கர்த்தர் அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனை அபத்தமாக்கி தாவீதை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் நம்முடைய வீடுகளில் காணப்படுகிற படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கின்றதான பொழுது, ஒரு எக்ஸாமோ அல்லது ஒரு வேலை காரியமாக ஏதாவது செய்கின்றதான, புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதான பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் ஏற்படுவதுண்டு. ஆனால் கர்த்தரை எப்பொழுதும் தங்களுக்கு முன்பாக வைக்க பழகி விட்டார்கள். ஆனால் நிச்சயம் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி தான். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வெற்றி உண்டாகிறதான பொழுது நாம் நினைத்து கொள்ள வேண்டும், கர்த்தரை நாம் அதிகமாக சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லி. கர்த்தரை முன்வைத்து ஓட்டத்தை ஓடுவோமானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பு, ஒரு வெற்றியும் உங்கள் வாழ்க்கையிலே அது நிச்சயமாக உண்டாகும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரர் தாவீது அவர் எல்லாவற்றிலும் கர்த்தரையே அவர் சார்ந்திருந்தார். கர்த்தரையே தனக்கு முன்பாக அவர் வைத்திருந்தபடினாலே அவரை ஒரு நாள் அவர் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கையுடையவராக அவர் காணப்பட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் நமக்கு முன்பாக வைத்துக்கொண்டு, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு, கர்த்தரை மாத்திரம் முருக பற்றி கொண்டு வாழ்கின்றதான பொழுது ஒரு நாள் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிங்கள். தேவ கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறாப்பா. கர்த்தரை எப்பொழுது எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கிறதான பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார். நாட்களே வார்த்தையை கேட்டு தம்முடைய பிள்ளைகள் யாவரும் அப்பா உம்மை சார்ந்து வாழ என் தகப்பன் யாவருக்கும் கிருபை செய்வீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு தகப்பனை உம்மக்கண்டு வாழ அப்படிப்பட்ட கிருபைகளை யாவருக்கும் கொடுத்து வழி நடத்துவீராக. அப்பொழுது இவர்கள் அசைக்கப்படுவதில்லை. உலகத்தில் காணப்படுகிற மனிதர்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தொடுவதில்லைப்பா. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை என் தேவனில் கொடுக்கிறீர் ஆண்டவரை. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்திட்டு பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.